ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான், ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னா, நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் டூருக்கு, ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுட்டேன். லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, ரசம் இருந்துச்சு, சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறுலாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 12:30க்கு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புனா தான் நம்ம அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர முடியும் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கப்புறம் போயிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா, ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. வந்துட்டு உள்ளறப்போ தான் என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். சிப்பினால் செஞ்ச அந்த டோரில் மாட்டுவாங்க இல்லையா, ஸ்க்ரீன் மாதிரி, அது வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக எல்லா பொருட்களுமே சிப்பியில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. சிப்பி, அதுக்கப்புறம் இங்கே சங்கு, இதனால செஞ்சது மட்டும் வச்சுருந்தாங்க. கண்ணாடி கூட அந்த சிப்பிலே அலங்கரிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் இந்த மணியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு கடைசியில் வந்தாச்சு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடியோட கடைசி அங்கே வந்தாச்சு. வந்துட்டு ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக் அன்னைக்கு பொங்கல் லீவ் அப்படிங்கிறதுனாலயே நிறையா பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு கொஞ்சம் கடலில் கால் நனைச்சிட்டு சன்செட் ஆகிற டைம் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்குள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா கடைசி வரைக்கும் வர முடியல, ரொம்ப டிராஃபிக்காக போயிடுச்சு. கால் வலிச்சதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. ஹஃபீஸை பாருங்கள், இங்கே வந்துட்டும் விளையாட்டு தான். இவருக்கு இந்த மண்லாரி மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக ட்ரக்கு, அதில் மண் நிரப்பிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைங்கனாலே அப்படி தானே. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே எடுத்துகிட்டு இது தனுஷ்கோடி அழிஞ்ச இடம் முன்னாடியே இருக்குது. அங்கே வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் சன்செட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போனதுனால கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்துட்ருக்கோம். இவங்க மாங்காய் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே வர்றவங்க ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிட்டு வரலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிளம்பி இது ராம்நாட்டில் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கெலாம் ஈவினிங் டீ சாப்பிட்டாட்டி ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஃபீஸ் மூஸ் கேட்டால் அதை வாங்கி கொடுத்துட்டு கேக் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கேஎஃப்சியில் போயிட்டு ஆர்ட்ரு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்ததுமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு, வீட்டுக்கே வந்தாச்சு. வர வழியெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, இருட்டாயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம், நைட்டு சாப்பிட்டு நான் என்ன வாங்கினேங்கிறது தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மணி 2 எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்காண்டி வாங்கியிருந்தேன். அப்புறம் மீன் தொட்டியில் போடுற கல்லுன்னு சொன்னாங்க, அதுவுமே 3 வாங்கியிருந்தோம். இதுதான் வீடியோ. இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.